நாகை மாவட்டம் பனங்குடி அருகே சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சிபிசிஎல் விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என புகார் அளித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தபழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தபழனிவேல், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். நாகை மாவட்டம் நாகூர் அடுத்துள்ள பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த ஆலை சுமார் 31,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலை விரிவாக்க பணிகள் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலை விரிவாக்க பணிக்காக பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம் ஆகிய 3 கிராமங்களிலிருந்து 626 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கையகப்படுத்தப்பட்டுள்ள விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை, அதாவது R&R என சொல்லக்கூடிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள், நில உரிமையாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இழப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 11 நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட பேச்சுவார்த்தையின் போது ஆகஸ்ட் மாதத்திற்குள் உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டதன் பேரில் அந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் முடிந்தும் இதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து முட்டம், கோபுராஜபுரம், பனங்குடி கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இன்று சிபிசிஎல் நுழைவாயில் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன், வட்டாட்சியர் ராஜா ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த R&R சொல்லக்கூடிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகைக்கு 6 பேர் கையெழுத்திடவில்லை என்றும் விரைவில் அவர்களிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இந்த போராட்டமானது தற்சமயம் கைவிடப்பட்டுள்ளது. கற்பகம். உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கந்தபழனிவேல்.